கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீடி நேற்று நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பூரண சமாதானத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். யாருக்கெல்லாம் சமாதானம் உண்டு என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சமாதானத்தை கொண்டு வந்த தெய்வன். இந்த உலகத்திற்கு அவர் சமாதானத்தை கொண்டு வந்த அவர் பிறக்கும் போதே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. உன்னதத்துல மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவ தூதர்கள் சொன்னதாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த சமாதான கர்த்தர் எப்படிப்பட்டவர்களுக்கு அந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்க. ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. குடும்பங்களில பாருங்க, சமாதான குறைச்சலை காணப்படுகிறோம். குடும்பங்களில பிரிவினைகள், சண்டைகள், சச்சரவுகள் நிறைந்த குடும்பங்களை பார்க்கிறோம். உலகத்துல பாருங்க, எங்க பார்த்தாலும் பகை உணர்ச்சிகளால நிரம்பி இருக்கிற உலகத்தை நம்ம பார்க்கிறோம். அதன் மத்தியில சமாதானத்தை கொடுக்கிறவர், உண்மையான சமாதானத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. பிசாசானவன் அவன் எப்பொழுதும் மனுஷன் கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷனை சமாதானமாய் வாழ்வதை அவன் ஒரு நாளும் விரும்புவதில்லை. அதனாலதான் அவன் குடும்பங்களில கலகங்களை மூட்டி சமாதானத்தை குலைத்து போடுகிறவனாய் இருக்கிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர் சமாதான காரணர், சமாதான பிரபு என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. சமாதானம் கொடுக்கிற ஆண்டவர் மட்டுமல்ல, நாம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நாம் தேவ பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். இன்றைக்கும் எப்படிப்பட்ட சமாதானம் யாருக்கு உண்டு என்று பார்க்க போகிறோம். இதுல நம்ம பார்த்தோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்துடன் நினைச்சுவீர், காத்துக்கொள்வீர். உறுதியாய் பற்றி கொண்ட அவன் என்ன செய்யறானா, முதலாவது ஆண்டவர் அவன் உறுதியாய் பற்றி கொள்கிறான். ரெண்டாவது பார்க்கிறோம், அவரையே நம்பி இருக்கிறான். இந்த ரெண்டு காரியங்கள். ஒருவேளை பேரளவுல நான் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்றதல்ல, அவரை உறுதியாய் பற்றி கொள்வது, அவரை விடாமல். ரூத்தை குறித்து பார்க்கிறோம், அவருடைய மாமியாகிய நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டாள் என்று நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஆண்டவரை நாம் உறுதியாய் எல்லா காரியத்திலும் ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதித்தன்மை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அவரையே நம்பி இருக்கிறபடினாலே அவன் வேற யாரையும் நம்ப மாட்டான். அவரையே தான். எந்த காரியமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவனை என்ன சமாதானத்துடன் காத்துக்கொள்வாராம்? பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை சமாதானம் இழந்து காணப்படுகிறீர்களோ, குடும்பங்களில பிரச்சனை, வேலை ஸ்தலங்களில பிரச்சனை, ஏன் தான் வேலைக்கு போகிறோம் என்று சொல்லியிருங்களோ, அங்க வேலை பார்க்கிற சக ஊழியர்கள் உங்களோடு ஒரு நல்ல மனநிலையில இல்லாமல் இருக்கிறார்களோ, போகணும் என்று நினைத்தாலே, போய்விட்டு வந்தாலே ஒரு சமாதான குலைச்சல் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதோ, பயப்படாதீங்க. வேதம் சொல்கிறது, உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல வைத்து விடுங்க, அவர் உங்களை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் மேல வச்சிருங்க. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும், உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அவர் மேல வைத்து விட்டு அவரையே நம்பி இருங்கள். அவரை பற்றி கொள்வது மட்டுமல்ல, அவரையே நம்பி இருக்கும்போது ஒரு பூரண சமாதானம், அரைகுறையான சமாதானம் இல்லை, அந்த சமாதானம் இருந்துச்சுன்னா பரிபூரணமா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா இந்த வசனம் ஒரு நாளும் போய் செல்லாது. அவனை பூர்ண சமாதானத்துடன் நீர் காத்துக்கொள்வீர். எந்த சில அலைகள் அடிக்கலாம், காற்று அடிக்கலாம், கடல் கொந்தை கழிக்கலாம், எது இருந்தாலும் அந்த சமாதானத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, எடுத்து போட முடியாது. ஆண்டவர் சமூகத்துல அவரை பற்றி கொள்வோம், அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம், அவர் மேல நம்பிக்கை வைப்போம். ஒரு சம்பவத்தை குறித்து கூட எல்லாரும் சொல்வார்கள் அல்லவா, ஒரு கடலுக்கு மத்தியில ஒரு பாறையில ஒரு சின்ன குருவி, அந்த அலை எவ்வளவுதான் மோதி அடிச்சாலும் அந்த குருவி அமைதியாய் அந்த பாறையில் அமர்ந்திருந்ததுன்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து போட்டிருந்தார்கள் என்று சொல்வார்கள். அத்தனை தன்னை சொல்ல அவ்வளவு காற்று அடிக்குது, புயல் மாதிரி அலை அந்த ராக்ல மோதுது.
ஆனாலும் அது அமைதியா இருக்குது. ஏன்னு சொன்னார், அந்த கண்மலையில் அது இருக்கிறதுனால. நம்முடைய வாழ்க்கையிலும் கண்மலையாக இயேசு கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்டு இருக்கும் என்று சொன்னார். அவரை மட்டுமே நம்பி எல்லா காரியத்திலும் அவரை நம்பி நம்ம வாழும்போது கர்த்தர் நமக்கு பூர்ண சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு வீசை ஆட்டவிட்ட கேட்போம், ஆண்டவரே அந்த பூர்ண சமாதானம் எனக்கு வேண்டும். என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, என் பிள்ளைகள் மத்தியில சமாதானம் இல்லை, கணவன் மனைவி மத்தியில சமாதானம் இல்லை, வேலை ஸ்தலத்துல சமாதானம் இல்லை. ஒருவர் நான் சமாதானமே பேச விரும்பினாலும் மற்றவங்க யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறாள் என்று சொல்லி தாவீது சொல்வது போலப்பா, நான் சமாதானமே இருக்க விரும்பினாலும் மற்றவர்கள் என்னை பகைக்கிறார்களே என்று சொல்லி வேதனையோடு காணப்படுகிறீர்களோ, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுக்க தேவனாய் இருக்கிறார். அதனால அவரை பற்றி கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் சமாதானம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். 2வது நம்ம பார்க்க போகிறோம், சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 165 சொல்கிறது, நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன கிடையாதாம், இடரல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, யாரெல்லாம் இந்த வேத புஸ்தகத்தை நேசிக்கிறார்களோ மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன செய்யாது, இடரல் இல்லை. வேதத்தை நேசிக்கணும். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் தான். சங்கீதம் 1:2 சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ அந்த வேதத்துல நேசிக்கிறவனே, ஆனால் அதில் பிரியப்படணும். கடமைக்காக இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த வேதத்தை வாசிக்காட்டினா எனக்கு ஏதாவது நமக்கு சம்பவித்து விடுமோ அப்படின்னு ஒரு பயத்தோடு பயந்துகிட்டு இந்த வேதத்தை வாசிக்கிறாங்க. அதை வேதம் சொல்லலை. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுனா, யார் அவரை நேசிக்க முடியும்? இதில் பிரியப்பட்டாதான் அதை நேசிக்க முடியும். அந்த அந்த சங்கீதம் புஸ்தகத்தின் முதல் வசனத்தை கூட பாருங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களாம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்க மாட்டாங்க, பாவிகளுடைய வழியிலேயே நிற்க மாட்டாங்க, பரியாசக்காரர் எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்களோ அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டாங்களாம், உட்கார மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க. 3 காரியங்களையும் அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் அதற்கு பதிலாக என்ன செய்வார்களாம், கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் என்னத்தை கொடுக்கிறாராம், சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அந்த வேதத்துல பிரியப்பட வேண்டும். நேரம் கிடைக்காம எப்போ நம்ம வேதத்தை வாசிப்போங்கிற ஒரு ஆசை நமக்குள்ள இருக்கணும். இரவும் பகலும் நம்ம வாசித்த அந்த வேத பகுதியை தியானிக்க வேண்டும். அதுக்கு குறிப்பிட்ட நேரம் நமக்கு சும்மா உட்கார்ந்துருக்கும் போதெல்லாம் இன்னைக்கு காலையில் என்ன வாசித்தோம் என்று சொல்லி நம்மளை மனதில் சிந்தனைக்கு கொண்டு வந்து அதை குறித்து நம்ம தியானிக்கும் போது நம்மை போல பாக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கை குறித்து அந்த அதே சங்கீத புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம், அவன் நீர்க்காலங்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யுமானாம், வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து அதை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் மட்டுமல்ல, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். whatever he does will prosper என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதை அவன் செய்தால் அவன் தொற்றதெல்லாம் என்ன செய்யுமா, அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அப்போ உங்க வாழ்க்கையில தோல்வியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு தோல்வியில முடிந்து கொண்டே இருக்கிறதோ, எதிலுமே ஆசீர்வாதம் இல்லை, எப்போ பார்த்தாலும் எனக்கு தோல்வி தான் இருக்கிறது, எவ்வளவுதான் நான் சம்பாதித்து வந்தாலும் இன்னும் கடனுக்குள்ள தான் இருக்கிறேன், இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியலை. ஆனால் வேதம் அதற்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறது. நீங்க செய்கிற காரியத்தை எல்லாம் வாய்க்க செய்யணும்னா இந்த காரியத்தை நீங்க பண்ணா போதும். துன்மார்க்கருடைய அவங்க கொடுக்குற ஆலோசனை நடக்கக்கூடாது. பாவிகள் இருக்கிற இடத்துல நீங்க என்ன செய்யணும், நிற்கக்கூடாது. பரியாசக்காரன் மற்றவங்களை பரியாசம் பண்ணிக்கிட்டே சில பேர் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க தெரியுமா. எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை கிண்டல் பேசுறது, கேலி பேசுறது. அதுவும் இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இதே சில பேர் தொழிலாகவே வைத்திருக்கிறார்கள். தங்களுக்கு நிறைய லைக்கிங்ஸ் கிடைக்கும், அதனால அவங்களுக்கு லாபம் என்று சொல்லி எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஊழியத்தை குறித்து அதை வைத்தே அவர்களை உண்மைக்கு புறமான செய்திகளை எழுதி எழுதி தெய்வ பிள்ளைகளை காயப்படுத்தி கொண்டு
அது நிமித்தம் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம். பரியாசற்கார கூட்டத்துல உட்காரக்கூடாது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட செயல்பாடுகள் உண்டு என்று சொன்னால் தயவு செய்து அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து வெளியே வந்து விடுங்கள். கர்த்தர் நியாயம் தீர்க்கிற காலத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அவர்கள் தேவனால ஒருவேளை இன்றைக்கு அவர்கள் என்ன தவறு செய்தாலும் கர்த்தரிடத்துல அவங்க நிச்சயம் அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் நியாயம் தீர்க்கிறது. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர்கள் தவறி இருப்பார்கள் என்று சொன்னால் கட்டாயம் கர்த்தர் அதை கேட்பார், அதை பார்ப்பார். ஒரு எல்லைக்கு மேல போகும்போது கர்த்தரே அதை நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். ஆனா அதை குறித்து நம்ம தாறுமாறாய் அதை எழுதவே கூடாது. நிறைய பேர் யூடியூப்ல இது பததான் போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்களுக்கு தெரியாது, பின் நாட்களில் அதனுடைய பலன் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் அதற்கு நீதியான தண்டனை வழங்கும் போது அதை சகித்து கொள்ள முடியாது. இன்னைக்கு எல்லாரும் பார்த்து, ஏன்னா நிறைய பேர் அது வெறுக்கிறவங்க இருப்பாங்க, கர்த்தரை வெறுக்கிறவர்கள் அநேக பேர் இருப்பாங்க. அவங்க வாய்க்கெல்லாம் அவள் போட்ட மாதிரி இது ஆகி கொண்டு இருக்கிறது. அதுல நிறைய பேர் கமெண்ட்ஸ் அப்படிப்பட்டதை அந்த மாதிரி காரியங்கள் வந்தாலே நாங்கள் வாசிப்பதே கிடையாது. அதனால அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யவே கூடாது. பரியாசக்கார உட்கார்ற இடத்துல நம்ம உட்காரக்கூடாது. அதில் அந்த செயல்பாடுகளை நம்மளும் ஈடுபடக்கூடாது. ஒருவேளை அவங்கள்ட்ட தவறு எதுவும் நீங்க கண்டுபிடித்தீர்கள்னு சொன்னால், ஒருவேளை உங்களுக்கு நல்ல சரியான ஆதாரம் இருந்தால் கூட நீங்க என்ன செய்யணும்? நேரா போங்க. இல்லை உங்க சபையில் உள்ள நல்ல ஒரு பரிசுத்தவான்களை கூட்டிக் கொண்டு போய், நீங்க செய்யறது தவறு, இதனால ஆண்டவருடைய நாமம் தானே தூஷிக்கப்படுகிறது, தயவு செய்து இதெல்லாம் செய்யாதீங்கள் என்று சொல்லி நம்ம அவர்களுக்கு சொல்லலாம். ஆனா தவறாக பத்திரிகையிலையோ யூடியூப்லயோ அப்படி போடுறது இருக்கவே கூடாது. ஆனா அதே நேரம் அநேக வஞ்சிக்கிறவர்களும் எழும்பி இருக்கிறார்கள். அதுலயும் நம்ம கவனமா இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை ஒருவேளை நம்ம தோல் உரித்து காண்பிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தை சொல்லிவிட்டு இன்னைக்கு பல காரியங்களை செய்கிற வஞ்சிக்கிற ஊழியர்களும் இன்றைக்கு எழும்பி இருக்கிறாங்க. வஞ்சிக்கிற ஊழியர்கள் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, அவங்க செய்கிற செயல்பாடுகள் வேதத்துக்கு ஒத்தே இருக்காது. வேதத்துக்கு விரோதமாய் வித்தியாசமான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு சில காரியங்களை பார்க்கும்போது நமக்கே வேதனையா இருக்கிறது. வேதத்துல சொல்லப்படாத ஒரு அபிஷேகத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள். அதை பார்க்கும்போதே இது என்ன வித்தியாசமா இருக்கிறதே நமக்கே தோணும். அப்படிப்பட்டவர்கள் கண்டிக்கத்தக்கவர்கள். அதனால எல்லா காரியத்திலும் ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் நம்மை நடத்தாவிட்டால், கர்த்தர் இதை போய் நீ சொல்லு என்று சொல்லாத பட்சத்துல அந்த நியாய தீர்ப்பின் கோலை நாம் கையில் எடுக்கவே கூடாது. சவுல் தாவீதை ஒரு தெல்லு பூச்சை வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடி எங்க போனாலும் தன் ராஜ்யபாரத்தை கவனிப்பதை விட்டு அவனுடைய தொழிலே தாவீதை விரட்டி கொண்டு போறதா தான் இருந்துச்சு. தாவீது அவனுக்காக எத்தனை இடங்களை மாறி ஒளிந்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் சரியாக ஒரு குகையில சவுல் தன் இயற்கை வாதையை அவர் கழிக்கிறதுக்காக போயிருக்கும் போது தாவீதோடு இருந்த அவனோட மனுஷரை சொன்னாங்க, இன்னைக்கு உங்க கையில ஒரு சத்துருவ ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு, அதனால அவரை ஈட்டியால் அவருடைய குத்தி கொன்று போடுவோம் என்று சொல்லி தாவீது தவிர்த்து விட்டார். மெல்ல போய் அவர் சால்வையின் நுனியை மட்டும்தான் அறுத்து கொண்டு வந்தார். தேவன் அபிஷேகம் பண்ணினவரின் மேல என் கையை போட்டு நான் தப்பித்துக் கொள்வது எப்படி? பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவானே அப்படிதான் சொல்கிறார். தேவன் அபிஷேகம் பண்ணினவர், அவர் மேல அவர் தப்புதான் செஞ்சு கொண்டிருக்கிறார். தாவீதை விரட்டிலே தான் வர்றாரு. ஆனாலும் நான் தேவனுடைய நியாய தீர்ப்பை எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? அதனால கர்த்தரால் அண்மையாய் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் தவறும் போது அவர்களிடத்துல தேவையில்லாத காரியங்கள் பார்க்கும்போது அவர்களிடத்துல நேரா போய் பேசலாம். இல்லாவிட்டால் போகாத பட்சத்தில் ஒரு லெட்டர் மூலம் இது எனக்கு தவறுதா படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மையான ஊழியக்காரர்கள் அந்த தவறை உணர்ந்து நமக்கே திருப்பி ஒரு கடிதம் அனுப்பி விடுவார்கள். நீங்கள் என்னை தவறாய் புரிந்து கொண்டீங்க, இதுதான் சம்பவம் என்று சொல்லி. ஆனா வெளிப்படையாக
அன்றைக்கி எழுதுறவங்களெல்லாம் பார்த்தா ஃபுல்லாக அந்த யூடியூப்பில் அதை சம்பாதிக்கிறதா தொழிலாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட அந்த காரியத்தை ஒரு நாள் நம்ம செய்யக்கூடாது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவங்க செய்வது எல்லாம் என்ன செய்யுமா? வாய்க்கும். அப்போ இந்த மாதிரி ஆலோசனை, துன்மார்க்க ஆலோசனை, பரியாசக்காரர் உட்கார இடம், பாவிகளோட வழியில கூட நிற்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் கொடுத்த அந்த வேத புஸ்தகத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் இதை தியானிக்கும் போது நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாங்கி செய்கிறார். அப்படி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், அவர்களுக்கு சமாதானம் உண்டு. அந்த அளவுக்கு கர்த்தருடைய வேதத்தை நேசித்து வாழும்போது ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். இடரலற்ற வாழ்க்கை, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வேதம் சொல்கிறது. இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம், உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று பார்த்தோம். ரெண்டாவது, உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். முதல்ல பார்த்தா ஒரு பூரண சமாதானம். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் கவலை உண்டு. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுன்னா, ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் நமக்கு கவலை உண்டாக்குற எல்லா காரியத்தையும் என்ன செய்யணுமா? அந்த விண்ணப்பத்தை ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபத்தினாலும் வேணும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். இந்த பிரச்சனை இருக்குதப்பா, ஆனாலும் அதற்காக நன்றி, நிச்சயம் இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை நீங்கள் நிச்சயம் தருவீங்கன்னு சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்கிட்ட சொல்லணும். மனம் திறந்து நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு பாதை, எந்த பிரச்சனையில நம்ம அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம், எதனால மனம் பதறி போயிருக்கிறோம் என்பதை அவரிடத்து சொல்லும்போது வேதம் சொல்கிறது, அப்பொழுது அதை தெரியப்படுத்தினா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்யுமா? காத்துக்கொள்ளும். அந்த சமாதானத்தை யாராலும் பறித்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தேவ சமாதானம். சிம்பிள் காரியம்தான், ஒண்ணுமே ஆண்டு சொல்ல, நீ கவலைப்படாத, உனக்கு என்னதெல்லாம் கவலைக்கு உனக்கு உட்படுத்துதோ அதை ஏன்ட்ட சொல்லிடு, நான் பார்த்துக்கொள்வேன், உன் இருதயமும் சமாதானத்தினால நிரப்பப்படும் என்று சொல்கிறார். அப்போ 3 காரியங்கள். 1, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அவரையே நம்பி இருக்கிறபடினாலே சமாதானம். அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம். எப்படி நேசிக்கணும்னா நம்ம பார்த்தோம், துன்மார்க்கருடைய வழி, ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. தேவனுடைய வசனத்துல இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற போது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பத்தையும் ஜெபத்தோடு கூடிய ஸ்தோத்திரத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது அந்த சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஏன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். யோவான் நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் 14ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இப்படியாக சொல்கிறது. யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்காது. ஏன் சமாதானம்? ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை யாராலையும் பறித்து கொள்ள முடியாது. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்குற, இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் ஏதாவது பிரச்சனைன்னு என்ன செஞ்சுறாங்க, உடனே போய் மதுபான கடைக்கு போய் என்ன செஞ்சுறாங்க, மதுபானம் அறிந்து விடுகிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, கொஞ்ச நேரம் கவலையெல்லாம் மறந்து சமாதானமாக இருப்போம்னு நினச்சிட்டு பழகிறாங்க. ஆனால் அந்த மதுபானத்தின் அந்த இது முடிகிற வரைக்கும் தான் அந்த அவங்களுடைய மனம் அப்படி இருக்கும். அப்புறம் திருப்பி வந்துடும். இல்லாட்டி என்ன செஞ்சுறாங்க, சினிமாவை போய் பார்க்கணும், சினிமா தியேட்டருக்கு போகிறாங்க. இன்னும் சில தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள
கவலையை மறக்கணும்னு சொல்லி இன்னும் கொடிதான பாவத்துல போய் என்ன செஞ்சிருக்காங்க, அகப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் ஒண்ணு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சந்தோஷமாய் வைத்துக்கொள்ளும். அதான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதான குலைச்சல் இருந்துட்டா இருதயம் என்ன செய்யும், கலங்கும். இது எப்படி ஆயிருமோ, என்ன ஆகுமோ, இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு உண்டாகுமோ என்று சொல்லி எப்பவும் ஒரு கலக்கமும் பயமும் மனுஷ வாழ்க்கையில இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுக்கிற பட்சத்துல நம்முடைய இருதயம் ஒரு இளைப்பாறுதலோடு காணப்படும். அதனால அவர் சமூகத்துல எல்லாவற்றையும் நம்ம வைத்து விடும்போது அவர் கொடுக்கிற சமாதானம் உலகத்தார் கொடுக்கிற சமாதானம் மாதிரி அல்ல. நீங்க யார்ட்டையாவது போய் உங்க பாரத்தை சொன்னீங்கன்னா உங்க மேல கரிசனை உள்ளவர் போல நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா நீங்க வீட்டுக்கு திரும்பி வருவதற்கு முன்பாக அவர்கள் போய் இன்னும் 2 பேர்கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லாட்டினா உங்களால இருக்க முடியாது. அதனால மனுஷன்கிட்ட போய் உங்களாம் கவலையில எல்லாம் வைக்காதீங்க. கர்த்தர் மேல வேதம் அழகாய் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையில எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு, அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அவர்கிட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவர் உங்க வாழ்க்கையை சமாதானம் உள்ளதாய் காண்பிப்பார். உன் சமாதான நதியை போல புரண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நதி அளவு சமாதானத்தை அவர் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட அன்பு தேவனை நம்ம ஒரு நாளும் புறக்கணிக்க கூடாது. ஒருவேளை இதுவரை இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறியாதிருப்பீர்கள் என்று சொன்னார், இன்றைக்கு அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. செய்ய வேண்டிய காரியம் ரொம்ப கஷ்டமான காரியமே இல்லை. இயேசுவே நீ தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன், எனக்காக இந்த உலகத்துல வந்து சிலுவையில எனக்காக பாடுபட்டு சிலுவையில நீங்க சிந்தின ரத்தத்தினால எனக்கு பாவத்திலிருந்து விடுதலையை வாங்கி கொடுத்திருக்கிறீங்க. நீங்க மரிச்சீங்க, அடக்கம் பண்ணப்பட்டீங்க, ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தருடைய வலது பாரிசத்துல வீட்டு இருக்கிறீங்க. அங்கிருந்து நாங்கள் செய்யற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கிறீங்க. உங்களை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். சின்ன ஒரு ஜெபம் தான். வாய்களை திறந்து நீங்க அறிக்கையிடும் போது இந்த சமாதானம் இப்பொழுதே உங்களோட உள்ளத்துல நிரம்பி இருப்பதை நீங்க பார்ப்பீங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், உலகம் கொடுக்கிற மாதிரி நான் கொடுக்கிற போறதில்லை, நான் கொடுக்கிற சமாதானம் அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறார். இன்னைக்கு உலகமே சமாதானம் இல்லாமல் தான். நாடுகளை பாருங்க, எப்போ யுத்தம் வரும், என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாதபடி இன்னைக்கு நாடுகள் கூட தத்தளித்து கொண்டிருக்கிறது. இயற்கை முதற்கொண்டு சகலமும் தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு சமாதானம் கொடுக்கும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இறங்கி வந்தார். ஒரு மனுஷனா இந்த உலகத்துல பிறந்தார். தேவனுடைய குமாரன் பரலோகத்தின் அத்தனை மேன்மைகளையும் நமக்காக துறந்து ஒரு சாதாரண ஒரு அடிமையை போல இந்த உலகத்துல வந்து பிறந்து எனக்காக உங்களுக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில தன் ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்திலிருந்து வருகிற அந்த காயங்களிலிருந்து வருகிற ரத்தம் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. அவர் காயங்கள் நம்முடைய சரீரத்துக்கு சுகத்தை கொடுக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பாவம் என்பது வாழ்க்கையில இல்லாட்டினாலே மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானம். இதை கொடுக்கிறது, அதுக்காக தான் அந்த சிலுவைக்கு அவர் போனார். அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து வடிகிற ரத்தம் நாம் செய்த எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலையாக கொடுக்கிறது. சமாதானத்தினாலே நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவே ரத்தத்தினாலே என்னை கழுவிருங்க, என் பாவம் வரை என்னை கழுவிருங்க, நீங்க தான் தேவகுமார்னு விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர் கையில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது இதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில ஆட்கொள்ளும். அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். அவரையே நாம் நம்பி இருப்போம். வேதத்தை நாம் நேசிப்போம். எல்லா கவலையிலும் அவரிடத்தில் சொல்லிவிடுவோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை கிறிஸ்து இயேசுவுக்களாக அது காத்துக்கொள்ளும். அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமானது
வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டார்களோ, யாரெல்லாம் சமாதானத்தை இழந்து ஆண்டவரே கண்ணீரின் பாதையில சென்று கொண்டு இருக்கிறார்களோ அப்பா, எல்லாவற்றையும் என்கிட்ட தெரியப்படுத்து என்று சொன்னீங்க அப்பா. உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தினால உன்னை நிரப்புவேன் என்று சொன்னீங்களப்பா. யாரெல்லாம் எனக்கு அந்த சமாதானம் வேணும், என் குடும்பத்துல சமாதானமே இல்லை என்று தவித்து கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை, இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியாது. உங்க சமாதானத்தை நீங்க அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சமாதானத்தை தேடி தவறான பாதையில சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா, இந்த நாளில அப்பா, அது ஒன்றும் தங்களை கரை சேர்க்க முடியாது என்பதை அறிந்தவர்களாய் கிடக்கத்தாவே இயேசு கிறிஸ்துவண்டை, அன்பின் தெய்வமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவண்டை ஓடி வரும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. நீங்க அப்படியே ஒவ்வொருவருக்கும் அப்பா பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.